நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர்கள்னு சொல்லலாம். சர்வசாதாரணமாக சிந்திக்க மாட்டீங்க. அப்படியே டெப்த் ஆஃப் எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படிமோ டெப்த்து உள்ள வரையும் நான் சிந்திப்பேயா, அது என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும், ஏது என்னன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவேன். அப்படிங்கிற ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்கள் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் எதையும் சமாளிக்கும் மிகப்பெரிய திறமை, தைரியம், தன்னம்பிக்கை, சாமர்த்தியம் அனைத்தும் கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது உண்மை. மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுடைய சுற்றியுள்ள வட்டாரத்தில் உள்ள நபர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்கிறது உண்மை. எந்த விஷயத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கீங்களோ அந்த திசையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. இத்தனை நாட்களாக விருச்சிக ராசிக்காரங்க நிறைய குழப்பம் இருந்துச்சு. இதுவா அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா, ஸோ இதை எடுத்தால் சரியாக போயிடுமா, அதை எடுத்தால் சரியாக போயிடுமா, ஸோ அப்படி நினச்சிக்கிட்டே இருங்க. சரி இதை எடுக்கலாம் அப்படி நினைக்கும் போது உங்களை குழப்பி விட்டுருப்பாங்க. ஸோ ஒரே குழப்பாமசாவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வடிவர் சார் சொன்ன மாதிரி தான், அப்படியே குழப்பமாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மற்றவங்களுக்கு. இந்த மாதம் உங்களுக்கு சிந்தனை செயல்படும், சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும், அனைத்தும் ஒன்று கூடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது உண்மை. ரொம்ப நாட்களாக ஒரு திட்டமிட்டு வச்சுருந்தீங்களா, இது செஞ்சுருவோம் பார்த்துக்கலாம், இதை முடிச்சிருவோம் பார்த்துக்கலாம் சொல்லி எந்த விஷயத்தில் அதிகமாக நீங்கள் சிந்தித்து வைத்தீர்களோ அதன் சார்ந்த செயல்பாடுகளில் என்ன பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் ஈடுபாடு பண்ண போகிறீங்க. அப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்த முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் திட்டம் போட்டு செய்யக்கூடிய இந்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் முதன்மையான நபர் என்று சொல்லலாம். உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை, நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த காலகட்டம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பான தன்மையை உணரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக உண்டு. அதே போல் அரசியல்வாதிகள் உங்கள்கிட்ட
தான் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆளாகுங்க. மிகப்பெரிய நபராக வரக்கூடிய சாத்தியம் உறுதியாக கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் நம்ம விருச்சிகராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்கள் என்ன பண்ணால் உங்களை உணர்ச்சப்பட வைக்கும், வேகமாக செய்ய வைக்கும், டென்ஷன் ஏற்றும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்யும். ஆனால் எது செஞ்சாண்டு நிதானமாக தான் செய்வேன், அவசரப்படுறதா அடுத்த நாள் வா அப்படி மாதிரி மூவ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கான பிராப்தம், உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் என்றால் நீங்கள் வேண்டாம்னு சொல்லி அனுப்பி வச்சாலும் மீண்டும் உங்கள்கிட்ட தான் தெரிய வரணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிப்ரெஷன் உங்களுக்கு ஓடி இருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் ஒரு டிப்ரெஷன் ஓடிக்கும் என்பது உண்மை. மேலும் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்களோ, அதுவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, உங்கள் லைஃப்பில் சொல்லவே தேவையில்ல, ஒரு 7-8 மாதமாக இன்றைக்கி சரியாக போயிடும், நாளைக்கு சரியாக போயிடும், நாளைக்கு சரியாக போயிடும், இன்றைக்கி சரியாக போயிடும்னு யோசித்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு 60% மேலே சரியாக போனதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. பலபடி அதே விஷயம் தொடருது, அதே விஷயம் நடக்குது. அப்போ எப்படி இதை சமாளிப்பது அப்படிங்கிற சிந்தனை விருச்சிக ராசி என்பதை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரே விஷயம் நல்லா யோசிக்கணும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயங்களில் சென்று நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறக்காமல் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா, அது காலையிலையா சாயங்காலமாங்கிறது நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான், புரியுதா? முடிஞ்ச அளவு காலையில் பண்ணுங்கள், முடியாத பட்சத்துக்கு ராகாலத்துக்கு முடிஞ்ச பிறகு பண்ணுங்கள். நீங்கள் வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி பவர் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக நமது நவகிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.